வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அலைன்ஸ் நிறுவனம் கட்டிய 2000க்கும் அதிகமான குடியிருப்பு கோவில் நிலத்தில் கட்டப்பட்டுள்ளதாகவும் அதனால் தங்களுடைய வீடுகளுடைய மதிப்பு பூஜ்ஜியமாகிவிட்டது என்று கூறி சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது ஆர்ச்சிட் ஸ்பிரிங்ஸ் ஆல் ஓனர்ஸ் அசோசியேஷன் சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றிய பேச இருக்கிறது இந்த அமர்வு. சென்னை போன்ற ஒரு பெருநகரத்தின் நகரத்தின் மைய பகுதியில் கோவில் நிலத்தின் பெயரில் போலியாக பட்டா வாங்கி இவ்வளவு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டிருக்கிறதா, இந்த மோசடிக்கு அதிகாரிகள் உடந்தையாக சென்றிருக்கிறார்களா என்றும் பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். சம்பந்தப்பட்ட குடியிருப்பினுடைய அசோசியேஷன் சங்க தலைவர் திரு கணபதி சுரேஷ் இந்த அமர்வில் பங்கேற்கிறார். அதே போல பில்டர்ஸ் இந்தியா அமைப்பு சார்பில் திரு ராம் பிரபு, பெய்ரா அமைப்பினுடைய தலைவர் டாக்டர் ஹென்றி, மாவட்ட பதிவாளர் ஓய்வு திரு பாலு இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இருக்கிறார். இணைந்திருக்கக்கூடிய மூவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போல 3 பேர் வணக்கம். கணபதி சுரேஷ் சார், சார் எங்களுக்கு முதல்ல ரொம்ப இது ஆச்சரியம், நாங்கள் ரொம்ப வருத்தத்தை பதிவு பண்ணுறோம். சரியா, இது அந்த குடியிருப்பு அந்த சைடு போகும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு குடியிருப்பு சார். நிறைய பெரிய பெரிய சமூகத்தில் ரொம்ப உயர்வான மதிப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அங்கே வீடு வாங்கியிருக்காங்கன்ட்டு எங்களுக்கு தெரியும். இது எப்படி சார், ஏமாந்துட்டீங்களா, ஏமாற்றப்பட்டு இருக்கிறீங்களா? ஆக்சுவலி உங்களே மாதிரி தான் எங்களுக்கு அது ஒரு கனவு ப்ராஜெக்ட் தான் சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிராமமும் ஒரு நகரமும் இணையிற ஒரு அற்புதமான சூழ்நிலையில் ஒரு ஏரிக்கரை ஓரத்தில் ஒரு அற்புதமான அப்பார்ட்மெண்ட்டுன்னு நம்பி தான் நாங்கள் எல்லாருமே போனோம். எல்லா பேப்பர்ஸுமே பார்த்தோம் நாங்கள். ஏன்னா அலையன்ஸ் பேரில் பட்டாலாம் இருந்தது, சிஎம்டி அப்ரூவல் இருந்தது. நாங்கள் பேங்க் லோன் அப்ளை பண்ணோம், பேங்க் லோனும் அப்ரூவல் தான் பண்ணாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதில் தெரியல. எதுக்கு இந்த மாதிரி பெரிய நிறுவனத்திட்ட போய் வாங்குகிறோம் அப்படின்னா, அங்கே வாழ்வாதாரங்கள் நல்லாயிருக்கும், அங்கே இருக்கிற சொசைட்டியில் நம்ம குழந்தைங்க நல்லபடியாக வளரலாம், அங்கேயே ஒரு 50,000 ஸ்கொயர் ஃபீட்டில் க்ளப் ஹவுஸு. ஸோ ஒரு எவ்வளவு பரபரப்பான சூழ்நிலையிலும் ஒரு அமைதியான நகரமாக எங்களோட ஆர்ச்சிட் ஸ்பிரிங்ஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பில்டர் கூட கொஞ்சம் டக் ஆஃபார் இருந்தது ஆரம்பத்துலேருந்தே. ஏன்னா அவங்க ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் பண்ணல, மெயின்டெனன்ஸை விட்டு கொடுக்காமலும் இருந்தாங்க. அதுக்காக நாங்கள் கோர்ட்டுக்கெலாம் போனோம். நிறைய பிரச்சனைகள், அந்த மாதிரி தான் பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் பெருசு நாங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு தலையில் இடியாக இறங்கினது தான் ஜனவரி மாதம் எங்கள் ஒன் ஆஃப் த ஓனர் வீடை ரீசேல் பண்ண போகும்போது, ரீசேல் பண்ண முடியாது ஏன்னு கேட்டப்போ டெம்பிள் லேண்ட்ஸ்னு ஐடென்டிஃபை ஆகிருக்கு, அதனால் நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் போய்ட்டு என்ஓசி வாங்கிட்டு வாங்க, ஏன்னா பட்டா இப்போ உங்கள் பேரில் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும்போது எங்களுக்கு அந்த ஓனர் ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கடுத்த ஒரு 3-4 ரீசேல் போகும்போது பிரச்சனை பெருசாகும்போது எங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தப்போ நாங்கள் பில்டர்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்போ தான் நாங்கள் ஆக்சுவலி ஒரு 6 months முன்னாடியே எங்களுக்கு தெரியும் சம் இஷ்யூ போயிட்டுருக்குன்னு. நாங்கள் அதே கேஸில் இம்ப்ளீடும் ஆயிருந்தோம். அப்போவே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பட்டா விஷயத்தில் டிஆர்ஓட ஆர்டர் தான், அந்த ஜட்ஜுக்கு கொடுத்த ஆர்டரில் என்ன சொன்னாங்கன்னா, டிஆர்ஓ ஆர்டரில் உள்ளே போக விரும்பலை, பில்டர் சிவில் கோர்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் இதை பார்த்துக்குறோன்னு சொன்னதுனால நான் ஃப்ரீ அலோவ் டு கோ ஃபார் சிவில் சூட்டுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாரு செப்டம்பரில். அப்போவே நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்கள் அசோசியேஷன் சார்பில் அவங்களுக்கு மெயில் அனுப்பணும் பில்டருக்கு. பில்டரை மேனேஜிங் டைரக்டரையோ டைரக்டர்ஸோ நீங்கள் எப்போவுமே கான்டாக்ட் பண்ண முடியாது, அவங்க ஸ்டாஃபை வச்சு தான் எங்கள்கிட்ட ஹேண்டில் பண்ணுவாங்க. இவன்டும் இது 2500 கோடி ப்ராஜெக்ட்டு. நாங்கள் எல்லாருமே அவங்கள தான் எலெக்ஷன் ரன் பண்ணி என்னைய பிரசிடெண்ட்டாக அந்த எலெக்ஷனில் எல்லா மக்களும் தேர்ந்து ஓட்டு எடுத்து எங்களை ஃபார்ம் பண்ணதே அவங்க தான். ஆனால் எங்களையே அவங்க கன்சிடர் பண்ணுறதில்ல, சந்திக்கவும் மாட்டாங்க. பில்டரே என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் சந்திப்பாருன்னு எங்களுக்கு தெரியும் சார். ஆமாம். ஸோ அந்த பில்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல பாலிடிக்ஸ் ஒன்று பண்ணுவாங்க. என்னென்னா, எங்கள் ஆட்களுக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்டில் 2-3 வீடை கொடுப்பாங்க, இல்லை அடுத்த ப்ராஜெக்டில் கம்மியான ரேட்டில் கொடுத்துட்டு அவங்கள லாயலிஸ்ட்டாக மாற்றிட்டு அவங்க மூலமாக எங்களுக்கு எதிராக எல்லாமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லா பில்டரும் நார்மலாக பண்ணுறது தான். ஆனால் இவங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணுவாங்க. அதேமாதிரி மெயின்டெனன்ஸ் ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்டு போலீஸ் எஸ்பி அந்த மாதிரி ஆட்களை ரிட்டையர்டு ஆட்களை போட்டுட்டு ஏதாவது ஒன்று நாங்கள் அசோசியேஷனில் போய் கேட்டோம்னா உடனே சிஎஸ்ஆர் எங்கள் மேலே போட்டு விட்டுருவாங்க. ஸோ நம்ம நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் குடும்பத்தோடு வசிக்கிறதுக்கும் தான் அங்கே போகிறோம். சரி, பொதுமக்கள் சேவைக்காக நம்ம அசோசியேஷன் மூலமாக போனோம்னா இந்த மாதிரி நிறைய ட்ரபிள்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எதுவுமே ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் பண்ணல. நாங்கள் ரேராலையும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 300 crores நாங்கள் கிளைம் பண்ணியிருக்கோம் ரேராலேயே. அந்த கேஸை எவ்வளோத்துக்கு டிலே பண்ண முடியுமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க.
நாங்கள் சரி ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ என்னடான்னா எங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூவே 0ன்னு காமிக்குது, டெம்பிள் லேண்டுன்னு காமிக்குது. பேங்க் லோனுக்கு போனால் அக்செப்ட் பண்ணுறதில்ல, படிப்பு எஜுகேஷன் லோனுக்குன்னு போனால் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க பேங்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சட்ட சிக்கலில் வந்து எங்களை வந்து மாட்டியிருக்காங்க. இதை நாங்கள் பேக் ட்ரேஸ் பண்ணி போனோம். அதுக்கப்புறம் தான் பேப்பர்ஸ், லீகல் பேப்பர்ஸ் கேட்டால் கூட கொடுக்கறதில்ல. ஸோ நேற்று டிஜிபி ஐயாவை பார்த்து நாங்கள் மனு கொடுத்துட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்தீங்களா சார்? ஏதாவது அட்டாச்டு எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்களா? எவிடன்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது சார். கொடுத்துருக்கீங்களா? பெட்டிஷனோட கொடுத்துருக்கீங்க? இல்லை, பெட்டிஷனோட கொடுக்கல. ஆனால் அந்த லிஸ்ட் பண்ணியிருக்கோம். எங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் அவைலபிள் டாக்குமெண்ட், எங்கள்கிட்ட ஃபுல் டாக்குமெண்ட் இன்னும் ஹேண்ட் ஓவரே பண்ணல. அவங்களே பண்ணவே இல்லை. ஓகே. நேற்று சில 100 ஃப்ளாட் ஓனர்ஸ் என்ன பண்ணாங்க, குடும்பத்தோட போய் அவங்களோட கட்டுமான ஆஃபீஸில் கோட்டூர்புரத்தில் அர்பன் ரைஸ் ஆஃபீஸ்லேயே உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. சரி. 2 மணிக்கு போனவங்க நைட்டு 9 மணி வரைக்கும் இருந்து லீகல் பேப்பர் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ அந்த லீகல் பேப்பர் வாங்கிட்டு நாங்கள் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ஒரு பேத்தட்டிக்கான சிச்சுவேஷன் சார். இதில் மொத்தம் எத்தனை பிளாக் இருக்குது சார்? இது ஒரு 15 ஏக்கருக்கு மேலேன்னு தெரியுது. எத்தனை பிளாக்ஸ் இருக்கும் சார்? இது 8 பிளாக் இருக்குது சார். 8 பிளாக் இருக்குது. அதில் 15 ஏக்கரில் 95 சென்ட் தான் ப்ராப்ளம். ஓகே. மீதி எல்லாம் கொஞ்சம் 95 சென்ட்டுங்கிறது நடுவில் இருக்கா, எங்கேயாச்சும் ஓரமாக இருக்குங்களா? கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஓரம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓரத்தில் தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அதுக்கு அப்புறமும் கொஞ்சம் பாத்வேலாம் இருக்குது. அந்த ஒரு பிளான் காப்பி ஒன்று இருக்குல்ல, அந்த பிளான் காப்பி போடுங்க சார். நாங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண ஒரு இது ஒன்று எடுத்தோம். அதில் உங்களோட இடத்துக்கு நடுவுலேயே வந்து சிவன் டெம்பிள், அதாவது டெம்பிள்னு வருதுன்னு புரிஞ்சுக்கோங்களேன். அது அந்த இடத்துக்கு உள்ளதான் அந்த 95 சென்ட் வருங்களா சார்? இல்லை சார், இல்லை. இது வந்து ஆக்சுவலி லேக் ஃபேஸிங் சைடில் தான் வருது. இல்லை சார், அந்த கேனல் ரோடு தான். கேனல் ரோட்லேருந்து ஆரம்பமாகுது உங்களுடைய இடம், எனக்கு தெரியும் நல்லாவே. ஓகே. உங்களுக்கு உள்ளார இருக்குது அந்த இடம் பிளாக்ஸு, இந்த இடத்துல தான் வருதா? இல்லை சார், இல்லை. இல்லை, ஆனால் உள்ளார வருது. உள்ளதான் வருது. உள்ளார வருது. இது இன்னொருத்தர் போட்ட பிளானோட காப்பியில வருது சார். தவறுதலா போட்டிருக்காரு. இவங்க தவறுதலா போட்டிருக்காங்க. ஆனா உள்ள கோயில் எல்லாம் எதுவும் கிடையாது. இல்ல கோயில் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா கோயில் லேண்ட் மட்டும் இருக்குது. கோயில் லேண்ட் கூட சொல்ல முடியாது, ஒரு ட்ரஸ்ட் சார், பிரைவேட் ட்ரஸ்டா இருந்தது. இப்போ ஆனா அது ஹெச்ஆர்என்சில வந்து போய் பாத்தீங்கன்னா அது ஹெச்ஆர்என்சி லிஸ்ட் ஆயிருக்கு அந்த ட்ரஸ்ட். ஹெச்ஆர்என்சில லிஸ்ட் ஆயிருக்கு. ஆமா, அதனாலதான் டெம்பிள் லேண்டுங்கிற லைன் வருது. அந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்ணோம்னா இப்போ ஈஸி போட்டு பார்த்தோம்னா டெம்பிள் லேண்ட் வருது. ஓகே சார். இது நீங்க வாங்கும்போது அந்த 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 இடத்தினுடைய பட்டா அலைன்ஸ் நிறுவனத்தின் பேர்ல தான் இருந்ததுங்களா சார்? ஆமா ஆமா. அது எத்தனை முறை மாறி மாறி வந்திருக்கும் சார் இந்த பட்டா குறைந்தபட்சம்? ஆக்சுவலி வந்து கொஞ்சம் பேக் ஸ்டோரி போனோம்னா, இந்த மேப் எடுத்துருங்க. இந்த பேக் ஸ்டோரி போனோம்னா 1920 வந்து ஒரு உயில் வருது. இதுல அந்த உயில்ல இந்த லேண்ட்ல இருந்து வர்ற வருமானத்துல அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணணும்னு எழுதியிருக்காங்க உயில்ல. ஓகே. அதுக்கு அடுத்தடுத்தால வந்த வாரிசுகள் வந்து கொடுக்கலன்னு அந்த ட்ரஸ்ட் வந்து ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க 1972ல. சரி. அந்த கேஸில் வந்து ஒரு டிகிரி இருக்குன்னு டிஆர்ஓ சொல்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடம் வந்து டெம்பிள் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இடம், நீங்கள் வந்து லீஸுக்கு தான் எடுத்திருக்கீங்க, ரெண்ட்டு கொடுங்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு டிஆர்ஓ. இந்த பிரச்சனையை வந்து கிளப்புறது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கிளப்புறாரு. இது வரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு தேர்ட் பார்ட்டி தான் ஒரு மனுவை கொடுக்குறாரு. இது அலையன்ஸ்க்கான பட்டா இல்லை, எனக்கு தான் சொந்தமானதுன்னு கேட்குறாரு. அப்போ அந்த கேஸில் வந்து ஆடியோ விசாரிச்சுட்டு அலையன்ஸுக்கு இந்த பட்டா சொந்தம், அலையன்ஸோட இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு 2014. அப்போ வந்து வீடுகள்லாம் வந்து கட்டலை. இந்த பர்டிகுலர் இடத்துல ஒரு 3 ஃப்ளோருக்கு இது மட்டும் ஸ்ட்ரக்சர் மட்டும் நின்றுட்டு இருக்கு. ஒரு நல்ல பில்டர்னா என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா அந்த 95 சென்ட்ஸை ஒதுக்கி விட்டுருக்கலாம், இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், பொதுமக்களை ஏமாற்றக்கூடாதுன்னு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஹைட் த ஃபேக்ட், அதை மறைச்சி வச்சுட்டு 2014 2025 வரைக்கும் மறைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களோட வீடை கட்டி விற்கிற வரைக்கும் அதை மறைச்சி வச்சு பண்ணியிருக்காங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்து டிஜிபி ஐயாட்டியும் அதான் சொன்னோம். இது பியூர்லி கிரிமினல் இன்டென்ஷன். ஏன்னா எங்களோட காசை வாங்குறதுக்காக இந்த உண்மையை மறைச்சிருக்காங்க. 2014 ஆடியோ தெரிந்த பிறகுமே அந்த இடத்துல கட்டடத்தை கட்டியிருக்காங்க. 2014 ஆடியோ வந்து ரிஜெக்ட் பண்றாரு, பட்டாவை கேன்சல் பண்றாரு. இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு 1 வருஷம் இழுத்து ஃப்ரெஷ் என்கொயரி கேட்குறாங்க. திருப்பி வேற ஆடியோ வந்து என்கொயரி பண்றாரு, அவரும் கேன்சல் பட்டான்னு கொடுக்குறாரு. திருப்பி கோர்ட்டுக்கு போறாங்க. எல்லாமே ஒரு ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் உட்கார்ந்தேன், நான் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் பாதியில் கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டாரு, அதனால எனக்கு ஃப்ரெஷ் என்கொயரி போடுங்க அப்படின்னு டைம் டிலே பண்ணிட்டே இருக்காங்க பில்டர்ஸ். 3வது கட்டடம் ஆகிட்டே இருக்கு. 3வது ஆடியோட்ட வராங்க. 3வது ஆடியோ என்ன பண்றாரு, அலையன்ஸுக்கு தான் அந்த பட்டா அப்படின்னு சொல்லி இவங்க சார்பாக கொடுக்குறாரு. அந்த ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்றான்,
ரிவிஷன் பெட்டிஷன் போட்டு டிஆர்ஓ என்கொயரிக்கு கொண்டு போகிறான். 2018 டிஆர்ஓ என்ன சொல்லிட்டாரு, இந்த பட்டா இந்த லேண்டு வந்து சதீஷ்னு ஒருத்தர் தான் கேஸ் போட்டார், உனக்கும் இல்லை அலையன்ஸ் உனக்கும் இல்லை, அந்த மட்டுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அவர் ஒரு டாக்குமெண்ட்டை கிளியர் பண்ணி அப்போவே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க ரிஜிஸ்ட்ரேஷனை. அப்போ எங்களுக்கு வந்து எதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் பண்ணுறாங்க, ஏன்னா அப்போ வந்து வீடு அவங்க விற்கிறத ஸ்டேஜ், அதனால் ரொம்ப பரபரப்பாக ஒர்க் பண்ணி ஒரு ஸ்டே வாங்கிட்டாங்க. அதில் ஒரு ஸ்டே வாங்கி அந்த ஒரு 3-4 மாதம் மட்டும் நின்றுது. அப்போ நாங்கள் கேட்கும்போது என்ன சொன்னாங்க, இது ஒரு மைனர் இஷ்யூ, எங்கள்கிட்ட காசு மிரட்டி வாங்குறதுக்காக ஒருத்தர் கேஸ் போட்டார் அப்படின்னு சொன்னப்போ நாங்கள் நம்பினோம். அப்பவும் பில்டரை நம்பினோம், இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் 2025 செப்டம்பரில் வந்த ஆர்டர் தான் சார் என்ன சார் பண்ணுறது. சரி, ஸோ 2025 வந்த ஆர்டரில் அந்த ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாரு, நான் டிஆர்ஓ ஆர்டரை வந்து நோண்டி பார்க்க விரும்பலை. அதே டயத்தில் இந்த பில்டர் அந்த உஷாராக பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, நான் சிவில் கோர்ட்டு போகிறேன்ட்டாரு. உடனே ஜட்ஜ் என்ன சொன்னார், ஓகே நீ சிவில் கோர்ட்டில் போயிட்டு உன்னோட உரிமையை வந்து பாதுகாத்துக்கோன்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆனால் என்னென்னா அந்த டிஆர்ஓ ஆர்டர் தான் லாஸ்ட் ஆர்டர், அதுக்கு ஸ்டே அப்படியே இருக்குது. அந்த ஸ்டே வந்து லிஃப்ட் ஆகி டாக்குமெண்ட் இங்கே வந்துருச்சு. 3 மாதம் அப்பீலுக்காக வெயிட் பண்ணாங்க. ஜனவரியில் தே பிளாக் த ரெஜிஸ்ட்ரேஷன். இதுதான் இன்னைக்கு எங்களோட நிலைமை. ஓகே திரு ஹென்றி வணக்கம். இதுக்கு முன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம காசா கிராண்ட் நிறுவனம் பற்றி பேசணும். அது வந்து அனாதீன இடம்னு சொல்லிட்டு திரு ஹென்றி இங்கே உட்காந்துட்டு இருக்கிற அதே இடத்துல ஒரு IRS ஆஃபீஸர் வந்து உட்காந்து அழுதுட்டு போனார் சார். ஜிஎஸ்டி கமிஷனர். ஆமாம், ஒரு ஜிஎஸ்டியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு IRS ஆஃபீஸர் வந்து உட்காந்து உண்மையிலே அழுதாருன்னு. அவரும் ஒரு பெரிய கட்டுமான நிறுவனத்தை நம்பி தான். அந்த இஷ்யூ என்ன ஆனதுன்ட்டு எங்களுக்கு தெரியல. இந்த விவகாரத்துக்குள்ள இதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி? வாங்கின மக்கள் இருக்காங்கல்ல சார், அவங்க தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர நிகழ்ச்சிகள் அவேர்னஸாக இவங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிற நிகழ்ச்சி என்னென்னா, இந்த வருவாய்த்துறையினுடைய பதிவேடுகளின் அடிப்படையில் தான் பதிவுத்துறை பதிவு செய்கிறது. அப்போ வருவாய்த்துறை 1814 37 வரைக்கும் 1837 வரைக்கும் நிலங்களை அளவு செய்து வருவாய்த்துறை பதிவேடுகளை கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் 1860 பதிவு சட்டம் வருகிறது. 1865 பதிவுகள் நம்ம சொத்தை போய் பதிவு செய்ய நாம் விரும்பினால் பதிவுகளில் அந்த தகவல்கள் இருக்கும். அதை தவிர்த்து 1911 செட்டில்மெண்ட் என்று சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் செட்டில்மெண்ட் ஒரு ரெக்கார்டை கொண்டு வந்தது. அதில் யார் யாருடைய நிலம் என்னென்ன விவரங்கள் எவ்வளவு எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற வரைக்கும் ப்ராப்பராக இப்போ இருக்கக்கூடிய இந்த கிராமங்கள் எல்லாம் அப்பொழுது சோத்திரம் என்று இருக்கும். பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய சர்வே நம்பர், டவுன் சர்வே நம்பர், RS நம்பர், ரீசர்வே நம்பர் இவைகள் எல்லாம் அப்பொழுது பைமாஸ் எண்களாக கொடுக்கப்பட்டிருக்கும். நிறைய நான் சொல்லியிருக்கிறேன், இந்த பைமாஸ் எண்களிலிருந்து புலை எண்கள் மாறும் பொழுது கூட பல பிரச்சனைகள் உருவாகிறது. அதனால் அதுக்கு கோரலேஷன் என்று சொல்லி தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு சான்று வாங்கி தான் நீங்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதையெல்லாம் கட்டுனர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு நிலங்களை வாங்கும் பொழுது நீங்கள் மாத்திரம் இதை வச்சுக்கல, பல எண்ட் யூசர் விற்கிறீங்க, முழுக்க முழுக்க நீங்கள் இதை பார்த்து வாங்கணும், அதை டெவலப் பண்ணி நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கூடுதலாக விற்கின்றவர்கள் பர்ச்சேசர் நீங்கள் அவேர்னஸாக இருக்கணும். நீங்கள் அந்த சொத்துக்களை பற்றி எதுவுமே தெரியாமல் முந்தைய ஆவணங்களை பார்க்காம அவசர கோலத்தில் அவசரமாக நீங்கள் அதை லோனை வாங்கி இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டு ஆளாக்கிவிடக்கூடாதுன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். 1911 பிறகு 36 அந்த செட்டில்மெண்ட்டே அகைன் ரீசெட்டில்மெண்ட்டாக நடக்குது. பிறகு நகரங்களாக்கப்பட்டதுக்கு பிறகு டவுன் சர்வேவாக நடக்குது. அதன் பிறகு 1947 சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு இந்த சட்டங்கள் எல்லாம் 1948 அதுக்கு முன்னாடி இருந்த எஸ்டேட் ஆக்ட் ஒழிக்கப்படுகிறது, இனாம் ஆக்ட் ஒழிக்கப்படுகிறது, மைனர் இனாம் ஆக்ட் பகுதியாக இருந்த இனாம்களாம் ஒழிக்கப்படுகிறது, ஜமீன்களால் அடிவாரம் மேல்வாரம் என்று சொல்லி பயன்படுத்தப்பட்ட அந்த சட்டங்களும் ஒழிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த நிலங்கள் அனைத்தும் கவர்மெண்டோட சர்ப்ளஸ் லேண்டில் உபரி நிலங்களுடைய பட்டியலில் வைக்கப்படுகிறது. இந்த அத்துணை ஆவணங்களும் தற்பொழுது ஆவண காப்பகத்திலும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களிலும் கலெக்டரேட்லையும் ஆவணங்களை பாதுகாத்து பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. பிறகு 1956 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு இந்த நிலங்கள் குறித்த தகவல்களை எல்லாம் சேகரித்து வைத்ததோடு அரசு பல ஆணைகளை பிறப்பித்து டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸ் லேண்ட் ஆக்ட் என்று சொல்லி இந்த அரசு நிலங்களை எல்லாம்
அசைன்மெண்ட் பண்ணுது, அசைன்மெண்ட் பட்டாவாக கொடுக்கிறது. அப்போ அந்த அசைன்மெண்ட் பட்டாவுக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறதின் அடிப்படையில் 1978 88 வரைக்கும் யூடிஆர் என்று சொல்லி நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தை கொண்டு வந்து அதில் பட்டாக்களை மாற்றம் செய்கிறது. இப்போ இந்த தவறுகள் எல்லாம் எங்கிருந்து நடக்கிறது என்று சொன்னால், இந்த 1911 அந்த நிலம் கோயில் நிலமாக இருக்கும், 1936 அந்த நிலம் டிசி நிலமாக இருக்கும், பஞ்சமி நிலமாக இருக்கும். அதன் பிறகு 1956 பிறகு 64 இந்த வினோபாஜி நடைபயணத்தில் இலவசமாக கொடுக்கப்பட்ட 27,000 சொச்சம் ஹெக்டேர் நிலங்கள் எல்லாம் பூமிதான இயக்கத்தினுடைய போர்டுக்கு கட்டுப்பட்ட நிலங்கள் எல்லாம் அதை ப்ராப்பராக ரிஜிஸ்டரில் ரெக்கார்டில் இருக்கும். இவை எல்லாவற்றையும் மறைத்ததுக்கு பிறகு 1978 88 வரைக்கும் இந்த நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தில் யாரெல்லாம் அந்த நிலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பெயரிலேயே பட்டா வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பிரச்சனை தான் பள்ளிக்கரணை பிரச்சனை, தாழம்பூர் பிரச்சனை. பள்ளிக்கரணையிலே அந்த பிரச்சனை இருக்குல்ல, மாஸ்லேண்ட் பிரச்சனை இருக்குது. அப்புறம் இந்த 11 மாடி கட்டிடங்கள் ஒரு நபர் கமிஷன் போட்ட பிரச்சனை, அந்த ஏரி நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை மாற்றம் செய்த பிரச்சனை. அப்புறம் இப்போ அதே காசகிராண்டு அந்த தாம்பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய ரிவரில் கட்டக்கூடிய அந்த பிரச்சனை, பிறகு தாழம்பூர் ஓஎம்ஆரில் கட்டுற பிரச்சனை. மாவட்ட ஆட்சியர் ஒருவர் ஒரு அவேர்னஸாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தார் என்று சொன்னால் அது ஒரே திட்டம், தாழம்பூரில் காசகிராண்டு நிறுவனத்துக்கு எதிரான திட்டத்துக்கு தான் அன்றைய மாவட்ட ஆட்சியர் பொன்னையா அவர்கள் அதை புகாரா பொதுமக்களுடைய விழிப்புணர்வுக்காக கொடுத்திருக்கிறார். ஸோ இப்படி முழுக்க முழுக்க இந்த வருவாய்த்துறை பதிவேடுகளின் அடிப்படையில் தான் அந்த நிலங்களை அந்த அலைன்ஸ் குரூப்பு தற்பொழுது 2017 பிறகு அர்பன் ரைஸ்ன்னு சொல்லி அஃபோர்டபுள் ஹவுசிங்காக அந்த நிறுவனத்தை வந்து திரு மனோஜ் நம்பூர் என்பவர் துவக்கியிருக்கிறார். அவர் தான் மேனேஜிங் டைரக்டர் கம் சிஇஓ, அவர் தான் அந்த நிறுவனத்தை துவங்கியிருக்கிறார். அவருமே இதை அன்அவேர்னஸாக தான் வாங்கியிருப்பார். அவர் ஒன்றும் அந்த ப்ராப்பர்ட்டியை சீட் பண்ணி அவர் பர்பஸாக டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிலாம் வாங்கியிருக்க மாட்டார். ஸோ அவர் அப்படி வாங்கின அந்த இடங்களை பிறகு அவர் டெவலப் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட அந்த திட்டம் 18 ஏக்கர் என்று சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக அந்த திட்டம் 18 ஏக்கர் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் 2010 பகுதியாக அனுமதி பெற்றிருக்கிறார்கள் 11 மாடிக்கு. பிறகு 2012 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு அதை ஃபர்தராக ரிவைஸ்ட் பண்ணி நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸும் நம்பர் ஆஃப் கிச்சன்ஸும் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வாங்கிட்டு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 8 பிளாக்குகளில் 2026 குடியிருப்புகளுக்கு டிஎன் ரேராவில் 2018 ஆண்டு TN11 பில்டர்ஸ் 0192 ஆஃப் 2018 என்று சொல்லி டிஎன் ரேராவில் பதிவு செய்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க அந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா 1 பெட்ரூம் 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் ப்ளஸ் பென்ட் ஹவுஸ் என்று சொல்லி பல வகையான திட்டங்களை கிட்டத்தட்ட 5.4 கிலோமீட்டருக்கு வாக்கிங் ட்ராக்கோட ஆக சிறந்த உட்கட்டமைப்போடு கூடிய 5 கிலோமீட்டருக்கு 5.4 கிலோமீட்டர் ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு ட்ராக்கோட ரேராவினுடைய பதிவு நான் சொல்றேன். அவர் குடியிருக்கிறார், நேரடியாக சந்திச்சிருப்பாரு. ரேராவினுடைய பதிவில் என்ன செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த தகவல்களை நான் செய்து கொண்டிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு தகவலாக தெரிவித்துக் கொண்டிருக்கேன். ஒட்டுமொத்தமாக இப்போ நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலங்களை பொதுமக்கள் வந்து நம்ம விரும்பி கொஞ்சம் நல்ல ஒரு பின்னால இருக்கிற வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்குல்ல சார், அதையும் சேர்த்து சொல்லுவாங்க நினைக்கிறேன். நான் சொல்லல, இந்த ரேராவினுடைய தகவல்கள் சொல்லுகிறது, அதை தான் நான் சொல்லிக் கொண்டேன். அப்போ நீர்நிலைகளின் அருகில் வீடு கட்டினா நமக்கு வந்து பொல்யூஷன் இல்லாம மாசற்ற காற்று கிடைக்கும், நல்ல குடிநீர் கிடைக்கும், ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருக்கலாம், ரொம்ப நெருக்கடியா இல்லாம இருக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சீங்களா, 2014 இது கோவில் நிலம்னு அவருக்கு தெரிந்த பிறகும் வெறும் பில்லர்ஸ் மட்டும் போட்டு ஸ்ட்ரக்சர் மட்டும் வைத்திருந்தவர்கள் நல்லா தெரிந்த பிறகும் கட்டடம் கட்டினாங்கன்னு சொல்றாரு. இல்ல, அப்படி தெரிந்தவர்கள் கட்டியிருந்தால் அது மாபெரும் குற்றம், அதான் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த திட்டங்கள்ல 22% தான் கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது, 78% திறந்தவெளி நிலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே வந்து கார் பார்க்கிங் அவ்வளவுமே சார் ஏதோ ஒண்ணு எனக்கு திட்டத்துல பதிவு என்ன இருக்கிறதோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கார் பார்க்கிங் திறந்தவெளி நிலத்துல தானே நம்ம நிறுத்த முடியும். சரி, அதை வித்துட்டாங்க. ஒவ்வொரு லட்சம் விற்க கூடாது சரி சார், இல்ல ஆஸ் பர் ரூல் விற்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் அதை விலை கொடுத்து வாங்கினீர்கள்? சார் உங்களுக்கு தேவை இருக்குது, தேவை இருக்கிறவங்க வாங்கும் பொழுது இப்படிப்பட்ட குற்றம் புரிகிறவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க, மாற்று கருத்தே இல்ல. இது மாபெரும் 78% ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பன்னடுக்கு குடியிருப்பு திட்டம். இது வந்து மல்டி ஸ்டோர்ட் பில்டிங் MSP ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதுல ஆவண பதிவு வருவாய்த்துறை பதிவேடுகளின் அடிப்படையில் ஆவணங்கள் பதிவு செய்யப்படுகிறது. ஆவணங்களின் அடிப்படையில் பிறகு பட்டா மாற்றம் செய்யப்படுகிறது. பிரசன்ட் அகைன் ரெவென்யூ ரெக்கார்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. அந்த அடிப்படையில் தான்
சிஎம்டிஏ இதற்கு டெக்னிக்கல் அப்ரூவல், டெக்னிக்கல் கிளியரன்ஸ் வந்து தொழில்நுட்ப அனுமதி கொடுக்கிறார்கள். பிறகு இதை கம்ப்ளீட்டா அவங்க அந்த அனுமதியின் அடிப்படையில் இறுதி ஒப்புதல் கார்பரேஷன்ல லோக்கல் பாடிஸ்ல வாங்குறாங்க. வாங்கினதுக்கு பிறகு இந்த கட்டிட பணிகளை மேற்கொள்கிறார்கள். இறுதியாக இதுக்கு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட், நிறைவு சான்று வாங்கப்பட்டிருக்கிறது. பிறகு அனுமதி மாத்திரமல்ல, நிறைவு சான்று மாத்திரமல்ல, இதற்கு மின் இணைப்பு வாங்கப்பட்டிருக்கிறது. பிறகு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் போடப்பட்டிருக்கிறது. பிறகு குடிநீர் இணைப்பு, கழிவுநீர் இணைப்பு பெறப்பட்டிருக்கிறது. மின்சாரத்துறை கொடுத்திருக்கிறது, குடிநீர் கழிவுநீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இது எல்லாமே ஆர்ஜின் ரெவென்யூவின் அடிப்படையில் தான் 1 by 1 வருகிறது. நீங்க அனுமதி கொடுத்தது தப்பான்னு கேட்டா நிச்சயமாக தவறு இல்லை. ஏன்னா அவர்கள் வெறும் தொழில்நுட்ப அனுமதி மாத்திரமே கொடுக்கிறார்கள். அவங்க கொடுப்பது ஆவணத்தின் அடிப்படையிலும் வருவாய்த்துறை பதிவேடுகளின் அடிப்படையிலும் தான் கொடுக்கிறாங்க. ஒருவேளை இந்த நிலம் ஸ்ரீ காரபத்திர சிவபிரகாச சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான நிலம் 18 ஏக்கர்ல 5% லேண்டு தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவர்களுக்கு ஒருவேளை இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலமாக இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட வெகுமக்கள் அதை வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் நிலத்தை பரிவர்த்தனை செய்து கொள்வதற்காக இவர்கள் நீதிமன்றத்தை கருணையின் அடிப்படையில் நாடி இந்த இடத்தை 90 சென்ட்டுக்கு நிகராகவோ அல்லது கூடுதலாகவோ இந்து சமய அறநிலைத்துறைக்கோ அல்லது மடத்திற்கோ யாருக்கு இந்த நிலம் உரிமை என்று நீதிமன்றம் உறுதிப்படுத்துகிறதோ, ஆவணங்கள் உறுதிப்படுத்துகிறதோ, அதன் அடிப்படையில் பரிவர்த்தனை ஆவணம் எழுதி கொடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு இவர்கள் எல்லாம் எண்ட் யூசர் பர்ச்சேசர் இன்னசென்ட்டா தான் நான் பார்க்கிறேன். ஆனா அவர் ரொம்ப விவரமா பேசினார். இதுல எல்லாமே எங்களுக்கு தெரியும், 14 இருந்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கட்டிய பிறகும் ஒருவர் போய் அதை வாங்குறாருன்னு சொன்னா அது நெருப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டே அதுல போய் இறங்குற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை ஏதோ ஒரு காரணங்களுக்காக கூட இவர்கள் வாங்கி இருக்கலாம். ஏன்னா அவர் பட்டியலிடும் பொழுது சொன்னார், சரி அதர் பர்ச்சேசர் எல்லாம் சரி பண்ணிடுறாரு, அந்த அடிப்படையில் வாங்கி இருக்கலாம். அது தவறு. தவறை இழைத்தவர்களும் தவறு செய்தவர்களும் சேர்ந்து இதை சரி செய்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான வழியை மாத்திரம் தான் இவங்க முன்னெடுக்கணும். சார், ஒரு பெரிய பெரிய விளம்பரங்களை பார்த்து சார், இப்போ சார் போல இருக்கக்கூடியவங்கலாம் உண்மையில நானெல்லாம் அந்த பக்கம் போகும்போது கூட இங்கே நம்மளால ஒரு வீடு வாங்க முடியுமான்லாம் கூட யோசிச்சிருக்கிறேன் சார். ஆனால் என்னென்னா சார், நாங்கள் இந்த மாதிரி அப்ரூவல்கெல்லாம் போகும்போது அது எவ்வளவு கடுமையான கெடுபிடியை வந்து சிஎம்டிஏவும் இந்த கட்டிடத்திற்கான அனுமதி கொடுக்கக்கூடிய லோக்கல் பாடியும் கடைபிடிக்கிறாங்கன்ட்டு எங்களுக்கு தெரியும். இதில் கூடுதலாக ரெரான் வேற ஒன்று வந்துருச்சு. சரிங்களா? இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு இன்னைக்கு சொல்லியிருக்கு சார். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இன்னைக்கு சொன்னார், இட்ஸ் அ பெட்டர் டு அபாலிஷ் ரெரா ஆஸ் இட் பெனிஃபிட்ஸ் ஒன்லி டிஃபால்ட்டிங் பில்டர்ஸ். அவங்களுக்கு மட்டும்தான் அதை உதவி செய்து அதனால் அதை அபாலிஷ் பண்ணிடுங்கன்ட்டு. எல்லா விவகாரத்துலையும் சார் ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு பட்டாவில் 1 புள்ளி 2 புள்ளி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நிறுத்திடுவாங்க சார் சிஎம்டிஏல. எனக்கு தெரியும் இந்த இந்த இதுக்கு இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமலேயே இப்போ திரு ஹென்றி சொன்னது போல 2018 ரிவைஸ்டு பிளானுக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இல்லை சார்? கரெக்ட் தான்? இல்ல 2015க்கு முன்னாலே அவங்க அப்ரூவல்லாம் வாங்கிட்டாங்க. அந்த ப்ராசஸ் வந்து அப்ரூவல் ப்ராசஸ் வந்து 2015க்கு முன்னாலே முடிச்சுட்டாங்க எல்லாமே. இது ஒரிஜினலா பாத்தீங்கன்னா இந்த 2026 யூனிட் வந்து 18 ஏக்கர்ஸ்ல அவங்க டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த இஷ்யூ பர்டிகுலரா 95 சென்ட்ஸ்ல வருது. இந்த 95 சென்ட்ஸ் வந்து சர்வே நம்பர் 591ல ஒரு 58 சென்ட்ஸ், 590ல 37 சென்ட்ஸ். இது ஆல் டுகெதர் வந்து 95 சென்ட்ஸ். இது வந்து அவங்களுக்கு ஒரு 8 பிளாக் இருக்கிற இந்த பில்டிங்ல பிளாக் நம்பர் 5 and 6 இந்த 2 பிளாக்ல இந்த இஷ்யூ இருக்கு. 6ல பார்ட்லி வருதுன்னு நினைக்கிறாரு. ஓகே, இந்த 6ல வர இஷ்யூ வந்து இந்த 95 சென்ட்ஸும் அதுல இருக்கு ஆக்சுவலா. ஆனா அன்டிவைடட் ஷேர்ல சார் யாருக்கு எங்க இடம் வருதுன்னு தெரியாது. இல்ல எக்ஸாக்ட்லி நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ என்னன்னா 18 ஏக்கர்ஸ் தான் ஒரு அன்டிவைடட் ஷேரா கொடுத்திருப்பாங்க. இப்போ ஏன் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இத பிளாக் பண்ணிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன்னா இந்த ரீசன்காக தான். இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு சப்டிவைட் பண்ணி அது ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு பிளாக்கா இருந்ததுன்னா இந்த இஷ்யூ வந்திருக்காது. சரி, சோ என்டையரா யூடிஎஸ்ஆ இருக்கிறப்ப இந்த இஷ்யூ வந்திருக்கு ஆக்சுவலா. இது ஒரிஜினலா பாத்தீங்கன்னா இந்த அலைன்ஸ் நிறுவனம் வந்து 2005 வந்து அவங்க வாங்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. ஃப்ரம் வந்து யார்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா ஆஷா நிவாஸ் சொசைட்டில இருந்து வாங்குறாங்க. அவங்க ஒரிஜினலா 1998ல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க ஏப்ரல்ல.
இப்போ அவர் நண்பர் ஹென்றி சொன்ன மாதிரி அவங்க வந்து டோட்டலாக ஒரு அனுபவ லேண்ட் மாதிரி தான் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் 2005 அலைன்ஸ் வாங்குறாங்க. 2006 அவங்க நேமில் பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஒன்ஸ் ரெவன்யூ ரெக்கார்டு ஓனர்ஷிப் டிக்ளேர் பண்ண பிறகு அதை பேஸ் பண்ணி இந்த 95 சென்ட்ஸ் இல்லாமல் ரிமைனிங் இருக்கிற 17 ஏக்கருக்கு டாக்குமெண்ட் கிளியராக இருக்கு, எவ்ரி திங் கிளியர். அதை பேஸ் பண்ணி தான் அப்ரூவல் போகிறாங்க. கிட்டத்தட்ட இந்த அப்ரூவல் வந்து இவங்களுக்கு எக்ஸிக்யூஷன் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 டிபார்ட்மெண்ட் வந்து இன்வால்வ். அதில் இனிஷியலாக ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஆரம்பித்து ஆர்டிஓ அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அத்தாரிட்டி சிஎம்டிஏ போகுது, கார்பரேஷன் வருது, சிஎம்டிலேயே வந்து என்ஓசி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ஓசி கேட்குறாங்க. இதெல்லாம் முடிச்சு தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரூவலே வருது. ஸோ எல்லா லெவல்லையும் இதை பார்த்து தான் கொடுக்குறாங்க. அவர் ஹென்றி சொன்ன மாதிரி அந்த ரெவன்யூ ரெக்கார்டை தான் டைட்டில் டீடாக எடுத்துக்கிறாங்க. இப்போ ரெவன்யூ ரெக்கார்டு வந்து ஒரு ஸ்டேஜில் தான் 2015 தான் தெரிய வருது இது வந்து கோவில் லேண்டு, இந்த ட்ரஸ்ட்டுடைய லேண்டுன்னு தெரிய வருது. அவர் சதீஷ்ங்கிறவர் வந்து இதை கிளைம் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் தான் பில்டருக்கும் அவருக்கும் இது போயிட்டே இருக்குது ஆக்சுவலாக. இப்போ ஜனவரி மாதம் வந்து டோட்டலாகவே வந்து இதை டோட்டலாக பட்டாவையும் பிளாக் பண்ணுறாங்க. எந்த இதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் சார் கேட்குறேன். நீங்கள் சொல்கிற ஒரு 18-19 ஏக்கரா நீங்கள் சொன்ன யார் சார்? ஆஷா நிவாஸ் சொசைட்டியினுடைய அனுபவத்தில் இருந்த இடத்தை அவர்கள் வாங்குகிறார்கள். கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி. அவங்க டாக்குமெண்ட் கிரியேட் பண்றாங்க அந்த 1920 டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி. ஒரிஜினல் 1919 ஒரு டாக்குமெண்ட், அதை பேஸ் பண்ணி 20 ஒரு வில் இருக்கு, அதை பேஸ் பண்ணி அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இதுல வந்து டோட்டலாவே அவங்க வந்து ஒரு 74 பூந்தமல்லி இதுல வந்து அவரே சார் சொல்லியிருந்தாரு, அதுல டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அதை டோட்டலாவே மறைச்சிருக்காங்க அதுல. ஆனா பில்டருக்கு வந்து இது கண்டிப்பா வந்து வாங்கும் போது தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பா வந்து இது தெரிஞ்சிருக்கும். அவரும் வந்து இந்த ரெவன்யூ ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் வாங்கியிருக்காரு ஆக்சுவலா. பட்டா வந்துருச்சு பார்த்து அவ்வளவுதான். இப்ப அத்தாரிட்டியும் பட்டாவை பார்த்து தான் அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு யார் சார்? இப்போ இவங்க எல்லாருமே வந்து இப்போ இது வந்து கம்ப்ளீட்டா நிறுத்தி இருக்காங்கல்ல. இப்போ சார் சொல்றது 6வது பிளாக்கில் இருக்கக்கூடிய இடம் மட்டும்தான் அந்த 95 சென்ட்டுக்குள்ள வருது அப்படின்ட்டு, அந்த சர்வே நம்பருக்குள்ள வருதுன்னு சொல்லிட்டு. ஆனா மொத்தமா நிறுத்தியிருக்காங்க இதை. 2000 வீடும் வந்து 0 வேல்யூ ஆயிடுச்சு. இதை மட்டும் நிறுத்தாம ஏன் எல்லாத்தையும் மொத்தமா நிறுத்தி? இல்ல நீங்க சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அன்டிவைடட் ஷேர் தான். ஓகே. சோ ஆல் டுகெதர் வந்து 18 ஏக்கர்ஸ் தான் அன்டிவைடட் ஷேரா இவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அவுட் ஆஃப் 18 ஏக்கர்ஸ் தான் இவருக்கு வந்து 500 ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட்னு இருக்கும். ஈவன் இப்போ இந்த 2026 யார் ஒருத்தர் கூட நம்மள ரீசேல் இப்போ இந்த இது கிளியர் ஆகிற வரைக்கும் பண்ண முடியாது. ஈவன் ஒரு எஜுகேஷன் லோன் கூட அவங்களால போக முடியாது. ஓகே ஓகே. இது வந்து அவர் பில்டர் ஷார்ட் அவுட் பண்ண முடியும் முன்னு அவர் எதிர்பார்த்திருக்காரு. ஈவன் இப்போ அவர் சொன்ன மாதிரி லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு முன்னால் வரைக்கும் அவர் தான் அந்த பில்டரே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. என்டையர் இவங்க தான் இப்போ அசோசியேஷன் எல்லாம் ஃபைட் பண்ணி பில்டர்கிட்ட வந்து மெயின்டெனன்ஸ்க்கு வந்து எதுக்கு நம்மளுடைய ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3 rupees 4 rupees நம்ம பே பண்ணுறது எதுக்கு பில்டருக்கு பே பண்ணணும், நம்மளே பே பண்ணலாம்னு சொல்லி தான் இவங்க எடுத்து அதை இப்போ பண்ணிட்டு இருக்காங்க மெயின்டெனன்ஸ்க்கு. ஓகே ஓகே ஓகே. அவர் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு சார் ரெரா வந்து ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்கு சார். ஃபார்ம் ஃபிளாட் ஓனர்ஸ் அசோசியேஷன் வந்து கம்ப்ளைண்ட்டு, அலைன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெஸ்பாண்டன்ட்டு. அவர் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன நீங்க அவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4 ரூபா. ஆமா ஆமா. அவர் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. சார் இந்த தவறுக்கு அவர் மேல வந்து கிரிமினல் சார்ஜஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மனோஜ் பேர்ல இல்லையா, அவர் பேர்ல கொடுத்துருக்காங்க சார். எந்த இடத்துலையுமே அவர் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாதா சார்? இல்லை கண்டிப்பா சார், ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு கிடையாது. உங்களுக்கு டாக்குமெண்ட்ல எனி டாக்குமெண்ட் எனி லீகல் லிட்டிகேஷன்னா கன்சர்ன் வெண்டார் வந்து அதை ஷார்ட் அவுட் பண்ணி தான் கொடுக்கணும். அவர் தான் பண்ணி 100% சார், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இவங்க நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறோம், இது சின்ன பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்கிறோம். இல்லை அவங்க வந்து இதை ஷார்ட் அவுட் பண்ணிடலான்னு பார்த்தாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ சார் சொல்லியிருந்தாரு 2015 6 இவங்க பேர்ல பட்டா இருக்கு, 2015 ரிவோக் பண்றாங்க, மறுபடியும் 2017 அகைன் இவங்க பேர்லயே வருது. ஒரு கொடுத்த பட்டா கேன்சல் பண்ணிட்டு அகைன் 2017 இவங்க நேம்லயே கொடுக்குறாங்க. அதான் சொன்னாரு சார், யாரோ அதிகாரி வச்சு. எனிவே சார், இப்ப என்ன ஆகுது, இப்ப அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுன்னு இவங்க அதோட விட்டுருப்பாங்க. இப்ப லாங் இதுல வந்து இப்பதான் உங்களுக்கு 2025 தெரிய வருது, ஜனவரியில டோட்டலாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே சார், ஓகே. பாலு சார் வணக்கம், இணைப்புல இருக்கீங்களா? பாலு சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கனெக்ட் பண்ணுங்கப்பா. எனக்கு ஆடியோ இல்ல, உங்களுக்கு கேட்டதுன்னா
பாலு சார் கேக்குதா சார்? கொஞ்சம் பேசுங்க சார். மியூட் போட்டிருக்கிறீங்க, எடுத்து விடுங்க. பேசுங்க போ. கேக்குதா கேக்குது சார். வணக்கம் சார். இந்த கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சார், இதுல என்னன்னா ஒரு 3 மாசம் ரெஜிஸ்ட்ரேஷன் நின்னு இருக்கு, அப்புறம் ஒரு 6 மாசம் நின்னு இருக்கு. இப்படி நடுவுல நின்னு நடந்த ஒரு பத்திரப்பதிவு இந்த அலையன்ஸ் ஆர்ச்சிட் விவகாரத்தில் நடந்திருக்கு சார். சாரோட வீடியோ கட் ஆயிடுச்சா சார்? சார் நீங்க கனெக்ட் பண்ணுங்க வர சார். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாம் சார். நேரிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க எப்பவுமே பிங் யுவர் சில்ட்ரன் அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறது இல்லை. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Diadem, GN Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க எப்பவுமே பிங் யுவர் சில்ட்ரன் அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறது இல்லை. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Diadem, GN Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development. நேரிலே சத்தியம் சாத்தியம் தொடர்கிறது. பாலு சார் வணக்கம். வணக்கம் சார். பாலு சார், இந்த பத்திரப்பதிவு இருக்கு இல்லைங்களா சார், இது ஒரு தடவை நீங்க வந்து இந்த மாதிரி நிறுத்திட்டீங்க அப்படின்னா அது அப்படியே நின்னுருமா? ஏன்னா இந்த விவகாரத்துல திரும்ப திரும்ப இது நடந்திருக்குது. நிறுத்தப்பட்டிருக்கு, அப்புறம் திரும்ப நடந்திருக்கு, நிறுத்தப்பட்டிருக்கு, அப்புறம் திரும்ப நடந்திருக்கு, இப்ப திரும்பவும் நிறுத்தப்பட்டிருக்கு. ஓகே. எதனால சார் இப்படி நடக்குது? இப்ப சரி, இப்ப சார் 3 பேரும் ஒவ்வொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க. இதுல என்னன்னா, அவரு சார் கடைசியா சொன்னது மாதிரி சர்வே நம்பர் அந்த 590, 591 ரெண்டுல உள்ள சர்வே நம்பர் டோட்டலா ஒரு 95 சென்ட்ஸ் தான் இதுல இஷ்யூ. சரி, அந்த 95 சென்ட்ஸோட இப்போ சார் கணபதி சுரேஷ் சார் சொன்ன போல, அந்த அசோசியேஷன் ஓனர் சொன்ன, அசோசியேஷன் பிரசிடென்ட் சொன்னது போல 1990ல இருந்து போகணும். 1919ல இருந்து இதை பார்க்க வேண்டியிருக்கு. 1919ல வந்து 3 பிரதர்ஸ் வந்து பார்ட்டிஷன் டீட் படிக்கிறாங்க. கோவிந்த ரெட்டி சார் கேக்குதா? கேக்குது சார், பேசலாம்.
கோவிந்த ரெட்டி, மாணிக்க ரெட்டி, அப்பைய ரெட்டி, அந்த 3 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க, பாகப்பிரிவினை பண்ணிக்கிறாங்க. 3 பிரதர்ஸ் 1919 பண்ண பின்னால 1920 வந்து அந்த கோவிந்த ரெட்டி வந்து மாணிக்க ரெட்டிக்கு வந்து ஒரு உயில் எழுதி கொடுக்குறாரு. ஓகே. அதாவது அவர் ஷேர பொறுத்து உயில் எழுதி வச்சிருக்காரு அடுத்த வருஷமே. அந்த உயில்ல என்ன சொல்றாருன்னா அவர் கண்டிஷன் போடுறாரு. என்ன கண்டிஷன்னா, வியாசர்பாடியில இருக்கிற காரபத்திர சிவபிரகாச சுவாமிகள் மடத்துக்கு தினமும் ஒரு வேளைக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடு பண்ணணும், அன்னதானம் போடணும் தான் அதுல உள்ள கண்டிஷன். இத வந்து யாருமே சொல்லல. இதுதான் மெயின். இதுதான் நான் கடையா வர்றேன், இது சொல்றேன் நானு. ஓகே. தினமும் நல்லா பாத்துங்க. அந்த உயில்ல ஒரு கண்டிஷன் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு ஒரு ஆளுக்கு அன்னதானம் போடணும்ன்றது அந்த கண்டிஷன், அந்த உயில்ல கண்டிஷன். சோ அந்த உயிர் கண்டிஷனோட எழுதி கொடுத்துட்டு பின்னால அவர் வந்து பேட்டராவே இறந்துறாரு. அவர் கல்யாணம் பண்ணல அவரு. சோ இறந்து போன பின்னால இவங்களோட வாரிசுகள் அப்படியே அனுபவிச்சுட்டு வரும்போது அப்படியே டிரான்சாக்சன் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க சொன்னது போல 1972 ஒரு பூந்தமல்லி முனிசிபல் கோர்ட்ல ஒரு சூட்டு, ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா ஒரு சூட் எல்லாம் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. 1995 வந்து அவர் சொன்ன பில்டர்ஸ் அசோசியேஷன் சொன்னது போல அந்த ஆவாஸ் நிவாஸ் சொசைட்டி வந்து வாங்குறாங்க. 1995 வாங்குறாங்க. யார்கிட்ட வாங்குறாங்க? அந்த ரெட்டியார் அவங்களோட வாரிசுகிட்ட வாங்குறாங்க. இது வந்து டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணல, வாரிசுகிட்ட வாங்குறாங்க. 95 இருந்து வாங்கின பின்னால அவங்க 2005 வந்து அலையன்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு சேல் பண்றாங்க. ஓகே. 2005 அலையன்ஸ் ப்ராஜெக்ட் சேல் பண்றாங்க. இப்போ அது வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை கரெக்டா தான் இருக்கு. 2005 வாங்கின பின்னால 2006 வந்து அலையன்ஸ் ப்ராஜெக்ட் பேர்ல பட்டா கொடுத்துறாங்க. சோ எந்த டிஸ்பியூட்டுமே இது வரைக்கும் இல்ல. சோ 2006 பட்டா வாங்கணும்னால இவங்க அப்ரூவலுக்கு போறாங்க. அப்ரூவலுக்கு போய் இப்ப நீங்க எல்லாம் சொல்லி சாதாரண ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து அப்ரூவல் வாங்கணும்னாலே நம்ம 1008 கொரிஸ் போடுறாங்க. இங்க சிஎம்ல சரி, கார்பரேஷன் சரி, லோக்கல் பார்ட்டிஸ்லயும் சரி. சோ இவ்வளவு பெரிய எம்எஸ்பி ஒரு பல்லடுக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்து சாதாரணமா வந்து அப்ரூவல் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இது ஜிபி கவர்மெண்ட் பீடர் ஒப்பீனியன் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. இவங்களுக்கு கம்பெனிக்குன்னு சில லீகல் அட்வைசர்ஸ் இருப்பாங்க, அவங்க லீகல் குரூப் பார்த்திருப்பாங்க. சோ எல்லாமே பார்த்துதான் கொடுத்திருப்பாங்க. அந்த கொடுத்தது வரைக்கும் நான் தவறு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இது வரைக்கும். ஏன்னா அப்பம்போது அவர் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸும் சரி, பத்திரப்பதிவுத்துறை ஆவணங்களும் சரி அந்த அலையன்ஸ் ப்ராஜெக்ட் பேர்ல தான் இருந்தது. அதனால அப்ரூவல் கொடுத்ததுல எந்த தவறுகளும் இல்லைன்னு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் நானு. சோ 2006 வாங்கினால இது போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இது வாங்கி இவங்க வித்துக்கு சேல் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து சதீஷ்னு ஒருத்தர் ஒரு கேரக்டர் உள்ள வராரு. சார் சொன்னார்ல, கணபதி சுரேஷ் சார் சொன்னார்ல, ஒரு இண்டிவிஜுவல் பிரைவேட் வராருன்னு. அவர் பேரை மறைச்சாரு. எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் அவர் பேரு சதீஷ். சதீஷ்ன்றது வந்து அவர் கிளைம் பண்றாரு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு சொந்தமானது கிளைம் பண்றாரு அவர். சரி. அவர் வந்து கோயிலுக்கு ஹெச்ஆர்என்சிக்கோ கோயிலுக்கோ மடத்துக்கோ கேட்கல, அவர் எனக்கு சொந்தமானது கேட்கும் போது அவர் ஆர்டிஓ போறாரு. ஆர்டிஓ வந்து ஒரு விசாரணை பண்ணி ஒரு என்கொயரி, ஒரு தெளிவா என்கொயரி பண்ணி ஒரு அவருக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஆர்டர் போட்டுறாங்க. சதீஷுக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஆர்டர் போட்டுறாங்க. சதீஷுக்கு சொந்தம்னு ஆர்டர் போட்ட பண்ண இவங்க ப்ராஜெக்ட் பாதியில நடந்துகிட்டு இருக்கும் போது, வித்துக்கிட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் கோர்ட்டுக்கு போறாங்க. ஹைகோர்ட்டுக்கு போய் ரிட்டு போறாங்க. யாரு? இவங்க அலையன்ஸ் ப்ராஜெக்ட் ரிட்டு போகும்போது ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சரியான இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, அலையன்ஸுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம நீங்க அவசரமா நீங்க வந்து விசாரணை பண்ணி ஒரு லட்சமா நீங்க வந்து ஆர்டர் போட்டீங்கன்னு சொல்லி மறுபடியும் ஃபைல திருப்பி அனுப்புறாரு ஆடியோக்கு. மறுபடியும் ரீ என்கொயரி நடத்த சொல்லி. சோ மறு விசாரணை நடத்தினா அப்போ இருந்த ஆடியோ என்ன பண்றாருன்னா சதீஷுக்கு உள்ளதை வந்து கேன்சல் பண்றாரு, கொடுத்தது வந்து கேன்சல் பண்றாரு, சதீஷுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து அதுக்கு அப்பீல் வந்து டிஆர்ஓட்ட போறாங்க. டிஆர்ஓட்ட போகும்போதுதான் அவர் கணபதி சுரேஷ் சார் சொன்ன போல சதீஷுக்கும் கிடையாது, இவர் ஆர்ச்சிட்டுக்கும் கிடையாது, இது வந்து இந்த மரத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. டிஆர்ஓ போடுறாரு. அந்த டிஆர்ஓ ஆர்டரை எடுத்து வந்து இவங்க வந்து ஆர்ச்சிட்டு வந்து ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஹைகோர்ட்டுக்கு போகும்போது அது கேஸ் நடந்துட்டு வந்து ஜஸ்டிஸ் தண்டபாணி அவர்கள் தான் அந்த செப்டம்பர்ல ஒரு ஆர்டர் போறாரு. இதை வந்து சிவில் டிஸ்பியூட்டுகளை நாங்க ஹைகோர்ட் வந்து டீட்டெயிலா பண்ண முடியாது, நீங்க வந்து சிவில் கோர்ட்டே பாருங்கன்னு சொல்லி போற செப்டம்பர்ல. சோ இப்ப சிவில் இவங்க போகல இன்னும். இது வரைக்கும் சிவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு தெரியும், கணபதி சுரேஷ் சாருக்கு டீட்டெயிலா கூட தெரிய வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சிவில் கோர்ட்டுக்கு இவங்க போகல. போகாம வந்து ரிட்டுக்கு இது அப்பீல் போகலான்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணி டிசைட் பண்ணிருக்கான்ற மாதிரி எனக்கு தகவல் வந்திருக்கு. இதுதான் நடந்தது. சோ இது வரைக்கும் நடந்தது இது வச்சுங்க. இப்போ வந்து சட்டப்படி எந்த இடத்துல தப்புன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஒரு ப்ராஜெக்ட்ல அவங்க வந்து வாங்கினது தவறா, மறுபடி இவங்க அப்ரூவல் கொடுத்தது தவறா,
சார் பதிவாளர் அலுவலகம் வில்லிவாக்கம் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல டாக்குமெண்ட் பதிவு பண்ணது தவறா, அப்பவே கண்டுபிடிச்சிருக்கலாமான்னு பல கொஸ்டின் வருது. எனக்கு தெரிஞ்ச சட்ட பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னா, 1920 அந்த கோவிந்த ரெட்டி வந்து மாணிக்க ரெட்டிக்கு ஒரு உயிர் எழுதி கொடுக்கிறார். அந்த உயிர் வந்து ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறார். கண்டிஷன் என்னன்னா, நான் சொன்னது போல ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு ஒரு ஆளுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கணும். அந்த வியாசர்பாடியில இருக்க மடம், காரபத்திர சிவபிரகாச மடம், அந்த மடத்துல கொடுக்கணும்னு சொல்றாரு. அந்த சொல் போதே எப்பவுமே ஒரு உயிர்ல ஒரு கண்டிஷன் சொன்னா அந்த கண்டிஷன் மீறினா என்ன அப்படின்றத சொல்லணும். அதுல இதுல இந்த உயிர்ல வந்து அந்த கண்டிஷன் மீறினா என்ன நடக்குன்றது அவர் சொல்லல, சைலண்டா விட்டாரு. ஏன்னா அப்போலாம் வந்து ஒரு சொத்தோட மதிப்புகளும் சரி அவ்வளவு விழிப்புணர்வு கிடையாது. அவங்க விருப்பப்பட்டது எழுதி வச்சிருவாங்க. ரெண்டாவது வந்து பதிவு செய்யப்படாத உயில், அன்ரெஜிஸ்டர்ட் வில்லுது. இது வந்து நாட் ரெஜிஸ்டர்ட் வில்லு, அன்ரெஜிஸ்டர்ட் வில்லுது. சோ பதிவு செய்யப்படாத உயில் அதுல வந்து சொல்லும் போது அந்த கண்டிஷன் அவர் சொல்லலைன்னா அந்த அவர் இறந்த உடனேயே அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாட்டி கூட அவங்க அது மாதிரி தினமும் அன்னதானம் கொடுக்காட்டி கூட, மாணிக்கரெட்டி வந்து அன்னதானம் கொடுக்காட்டி கூட சொத்து அப்சல்யூட்டா மாணிக்கரெட்டிக்கு போயிடும், மாணிக்கரெட்டியோட வாரிசுகளுக்கு போயிடும். இதுதான் சட்டப்பூர்வமான நிலை. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க கவர்மெண்ட் ஆபீசரா இன்னொரு நாள கேக்குறேன், பதிவு செய்யப்படாத ஒரு உயிலுக்கு எப்படி அறநிலையத்துறை உரிமைக்கு வர முடியும் சார்? நான் சொல்றேன், அறநிலையத்துறை வந்து பதிவு செய்யப்படாத உயில் வந்து சட்டப்படி செல்லும். பதிவு சட்டத்தின்படி வந்து உயில் வந்து பதிவு செய்யலாம், பதிவு செய்யாமல் இருக்கலாம். ரெண்டுமே செல்லுபடியாகும். ரெண்டுமே ஒரே சட்ட நிலை தான். சட்ட நிலை வந்து ரெண்டுக்கும் ஒண்ணுதான். அது எப்படி அது வந்து கண்டுபிடிப்பீங்க? இது சார், அது உயில் ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்ல ஒரிஜினல்னா நீங்க வந்து யாராவது நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணனா தான் ஒரிஜினல் சொல்ல முடியும். மத்தபடி ஒரிஜினல் தான் அது. நீ சேலஞ்ச் பண்ணாதவரை அது ஒரிஜினல் தான். ஆமா, ஒரிஜினல் தான் அது. சேலஞ்ச் பண்ணாதவரை ஒரிஜினல் தான். புரியுது. சோ இந்த உயில்ல வந்து பின்னால இது என்ன பண்றாங்கன்னா, இதுல அந்த கண்டிஷனை வந்து அவர் நிறைவேற்றல. அவங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா அவங்க வாரிசுங்களுக்கு எல்லாம் அந்த வியாசபாடி காரபத்திர சிவபிரகாச சுவாமிகள் மடம் எங்க இருக்குன்னே தெரியாது. இப்ப கேளுங்க, அவங்க சார்ட்ட கூட அந்த அசோசியேஷன் பிரசிடென்ட் இருக்காரு, கேளுங்க, அவருக்கு தெரியறதுக்கு சான்சஸ் இல்ல. அந்த மடம் எங்க இருக்கு, சமாதி நான் கேள்வி சமாதி கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒருவேளை இவருக்கு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால வந்து கொஞ்சம் எனக்கு தெரியும், அவங்களோட சேர்ந்து நான் பயணிச்சிருக்கிறேன், வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால போய் கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு நன்றி சொல்லணும். எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸும் அரசியல் எடுத்து விவாதம் நடத்திட்டு இருக்கும்போது நீங்க வாரம் 1-2 நிகழ்ச்சி வந்து இந்த மாதிரி பொதுமக்கள் நலன் சார்ந்த விஷயத்தை எடுத்து பெருசா ஒரு டிபேட் வைக்கிற முதல்ல சத்தியம் டிவிக்கோட நன்றி. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆட்களை கூட்டி கொண்டாந்து அவங்க சம்பந்தப்பட்டவங்களை கட்டிட எல்லாத்தையும் கூட்டி வச்சதுல ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அந்த இதுல நீங்க வந்து சார் சொன்னீங்க, எல்லாரும் சொன்னீங்கல்ல, இதுல சிஎம்டி என்னை பொறுத்தவரை சிஎம் மேல தவறு கிடையாது, சார் பதிவாளர் அலுவலகத்தில் தவறு கிடையாது. அந்த நேரத்துல அது ரெவன்யூ பட்டா இருந்தது, பட்டா கொடுத்திருந்தாங்க, அதை வச்சு அப்ரூவல் நடந்தது, சர்வீஸ் ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டன. இப்ப வந்து சரியோ தவறோ ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனால வந்து இது இன்னொன்னு பாக்கணும் நீங்க என்னன்னா, இப்ப எஸ்ஆர்என்சி இப்ப முன்னால இது வரைக்கும் என்ன பண்ணாங்க அவங்க, இப்ப திடீர்னு போய் இவ்வளவு பேர் வாங்கின எஸ்ஆர்என்சி கோயில் சொல்றாங்கல்ல, பதிவுத்துறை பெற்ற பெரிய ஒரு தவற ஒரு சின்ன ஒரு லெட்டர் எவ்வளவு கொடுத்தா போதும், அதை வந்து எஸ்ஆர்என்சி அப்படி என்ன பண்றாங்கன்னா சப்ரிசர் காமிச்சு இதெல்லாம் கோயில் சொல்லிட்டு ஒரு சர்வே நம்பர்ல இப்ப 590 சர்வே நம்பர் வச்சுங்க, ஒரு 2 கிரவுண்ட் வந்து கோயில் கூட இருக்கட்டும் ஒரிஜினலா. ஆனா அதுல ஒரு சப்டிவிஷன் அது உள்ள எல்லாத்தையுமே கொடுத்து கோயில் ஆக்கிட்டு பட்டாளையும் கோயில் மாத்திராங்க, அந்த எஸ்ஆர்என்சிக்கு உட்பட்டு மாத்திராங்க. சார்பதிவாளர் அலுவலகத்திலேயே அந்த தெருவுக்கு நிறைய சர்வே நம்பருக்கு நிறைய ஜீரோ வேல்யூ பண்ணிடுறாங்க. இது ஒரு அர்த்தமான முடிவு, இது பண்ணக்கூடாது. ஓகே சார், இந்த இதுல சார் காமனா பேசும்போது இப்ப எல்லாரும் பேசுனதுல இருந்து பார்த்தபோது என்ன தெரியுதுன்னா, பில்டர் வந்து ஒன்றும் பெருசா தப்பு பண்ணல, நீங்க ஒருத்தர் தான் அவர் ஏமாத்திருக்காருன்னு சொன்னீங்களே தவிர மற்றவங்க எல்லாரும் பேசும்போது ரெவென்யூல அனுமதி கொடுத்தவங்களும் முறைப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. என்ன சார், பில்டரும் ஒன்றும் தப்பு பண்ணல, இப்படியே இல்ல சார், இப்படிதான் பேசுற மாதிரி எனக்கு சத்தியமா எனக்கு அப்படிதான் ஒரு தோற்றம் வருது. பட்டா கொடுத்துருக்கீங்க, சிஎம்டிஏ கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நான் வந்து ஒத்துக்கிறேன். 2014 ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பிரச்சனை இஷ்யூ வருது, கோர்ட்டுக்கு போறாங்க, ஆடியோ என்கொயரிக்கு போறாங்க. அப்பவே அவங்களுக்கு தெரியும் இந்த 590 591 சம் இஷ்யூ இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. புரியுது. அப்போ அந்த பில்டர் வந்து மனசாட்சியோட என்ன பண்ணியிருக்கணும், அந்த 95 சென்ட்ஸில் அப்போ 3 ஸ்டெப்பு தான் ஏறி இருக்கு, பில்லர் வெறும் ஸ்கெல்டான் தான் நிற்குது. அதில் அப்போ வந்து மேபி 20-30 பேர் புக் பண்ணியிருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு இதை நாங்கள் லேட்டராக தான் டெவலப் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக நீங்கள் உள்ளே நிறைய விற்காமல் இருக்குது அதில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி
அதை ஒரு எஸ்கலேட் பண்ணிட்டு மற்ற எல்லா இடத்துலையும் கட்டியிருக்கலாம். இப்போ 18 ஏக்கர் ஐயா சொன்னாரு, கூட அப்படியே பார்க்கா மாத்திருந்தாருன்னா பிரச்சனை இல்லாம. இப்போ 18 ஏக்கர் ஐயா சொன்னாரு. ஏற்கனவே அதில் 3 ஏக்கர் வந்து எங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா, ஆர்ச்சிட் மால்னு வருது, அங்கே 3 தியேட்டர் வருது, ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த 3 ஏக்கர் தனியாக எடுத்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு பக்கத்தில் தான் அந்த 3 ஏக்கர் இருக்குது. ஸோ 15 ஏக்கராக சுருக்கிட்டாங்க. ஐயா சொன்னார் ரேராவில் வந்து 2024 வீடுகள்னு, ஆனால் 2036 வீடு கட்டியிருக்காங்க. இது சிஎம்டிஏ வயலேஷன் சொல்லி சிஎம்டிஏ வந்து டெமாலிஷன் நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பில்டர் என்னென்ன விதிமீறல்கள் பண்ணணுமோ அவ்வளோவும் பண்ணியிருக்காங்க. இப்போ 24 வீட்டுக்கு பெர்மிஷன் வாங்கி 2026க்கு பதிலாக 2034 கட்டியிருக்காங்க. அதாவது கிச்சன் வந்து 8 கிச்சன் அதிகமாகவே கட்டியிருக்காங்க. அது வயலேஷன் சிஎம்டிஏ வயலேஷன் நோட்டீஸே கொடுத்துருக்காங்க. அது மேலே எந்த நடவடிக்கையும் பில்டரும் எடுக்கலை, சிஎம்டியும் அந்த டெமாலிஷன் நோட்டீஸ் கொடுத்ததோடு அப்படி நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டர் வந்து இதை வந்து கான்சியஸாக வந்து நிப்பாட்டியிருக்கலாம், அழகாக எங்கள் எல்லாரையும் தப்பிக்க வச்சுருக்கலாம். கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க கேஸை வந்து 2018 டிஆர்ஓ ஆர்டருக்கு அப்புறம் 7 வருஷம் வாய்தா வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எங்களை வந்து அவங்களோட ஃப்ளாட் எல்லாம் விற்கிற வரைக்கும் பண்ணதுனால தான் நாங்கள் சொல்கிறோம் அது கிரிமினல் இன்டென்ஷன். வேற மற்றபடி நாங்கள் வந்து பட்டாவை அவர் மாற்றினார்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை. மேபி அவர் இன்னசென்ட் பையராக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து கான்சியஸாக பண்ணியிருந்தா எங்களுக்கு இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்காது. அதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் நாங்கள் 40,000 ரூபா லீகல் ஃபீஸ் மட்டும் பில்டர் கொடுத்துருக்கோம். அப்படின்னா 8 கோடி ரூபா கொடுத்துருக்கோம்னா அந்த லாயர்ஸ் எவ்வளோ அழகாக நோண்டி பார்த்துருக்கணும். இவங்க ஆசா சோசியல் சென்டர் வரைக்கும் பார்த்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி உள்ளதில் பேப்பர்ஸ் எதுவுமே எங்கள்கிட்ட கொடுக்கவே இல்லைன்னோ. நேற்று எங்கள் மக்கள் போய் உள்ளிருப்பு போராட்டம் வாங்கி அந்த பேப்பரை வாங்கிட்டு வராங்க. அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட வந்து ஒரு டார்க்கன்னா எங்களுக்கு எந்த இதையும் பகிராமல், எந்த தகவலையும் பகிராமல் நாங்களே எல்லாத்துக்கும் ஓடிட்டு இருக்கிற மாதிரி நிலைமையை கொண்டு வந்து விட்டது வந்து பில்டர் தான். எங்களுக்கு இன்னைய வரைக்கும் கார்பஸ் ஃபண்டு கிட்டத்தட்ட 15 கோடி 12 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தோம். அதிலே இருக்குது வித் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணோன்னே கொடுத்துருவோன்னு இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்லேயே. சார் நாங்கள் இந்த ரெராவோட ஆர்டர் படித்தோம் சார். இதில் பைப் லைன் குறித்த தகவலை கொடுங்க, இபி லைன் குறித்த தகவலை எதுவுமே கொடுக்கல சார், இன்னும் கொடுக்கல. அப்படின்னு இந்த ரெராவுனுடைய ஆர்டர் சொல்லுது. இது 2022 ஆர்டர். உங்களுக்கு அங்க ஒரு பிளம்பிங் ஒர்க்ல பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு எங்க இருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. நாங்க உடைச்சிட்டே போய் தான் கத்துக்கணும் சார். எங்களுக்கு எந்த பைப்பிங் டிராயிங் கொடுக்கல, எதுவுமே ஹேண்ட் ஓவர் பண்ணல. 31 டிசம்பர் 2024ல அப்படியே டிராப் பண்ணிட்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. நாங்கள் வந்து 1ஆம் தேதி ஜனவரி எடுக்கிறோம், கேஸ் எல்லாருக்குமே காலையில் யாருக்குமே கேஸ் கூட இல்லை. அந்த மாதிரி ஒரு பில்டரை நீங்கள் லைஃப்பில் பார்க்க முடியாது. 2024 பேர் நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போ அர்பன் ரைஸுங்கிற ஒரு இன்னொரு நிறுவனத்தை துவங்கி அதில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பில்டரோட இது என்னன்னா, ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து அவங்க போடுவாங்க. நீங்கள் ஏதாவது வாயர் தந்தீங்கன்னா உங்க மேலே சிஎஸ்ஆர் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களை மிரட்டி 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 அமுக்கி வச்சு தான் எங்களை இந்த மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. எங்களோட கிளப் ஹவுஸுக்கு டெபாசிட் 1.5 லட்ச ரூபா நாங்கள் எல்லோரும் கொடுத்துருக்கோம். அதுவே 30 கோடி. அது என்னாச்சுன்னே எங்களுக்கு தெரில அந்த டெபாசிட்டு. கார்பஸ் ஃபண்டு வட்டியோட பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 கோடி, அதுவே 60 கோடி ஆச்சு. மெட்ரோ வாட்டர் இவங்க அப்ளையே பண்ணல, டேங்கரில் இல்லை சப்ளை பண்ணாங்க. அது எதனாலன்னா இங்கே லோக்கலில் எப்பவுமே ஒரு பெரிய ஜென்ரேட்டர் போட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பீங்களா? அது எதுக்கு சார்? பைப் லைன் எடுத்து தண்ணி வெளியே போயிட்டே இருக்குமே சம்டைம்ஸ். அவங்க வந்து எதுவுமே அந்த எஸ்டிபி டபிள்யூடிபி எல்லாமே அண்டர் கெப்பாசிட்டி. நாங்கள் போராடி தான் மெட்ரோ வாட்டர் கொண்டு வந்தது, நாங்கள் போராடி தான் கழிவு நீரை வந்து வெளியே அனுப்புறது. இதுக்கு வந்து ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா லோக்கல் பாடிலாம் கவுன்சிலர்ஸ்லாம் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் நாங்கள் தப்பிச்சு ஓடிட்டுருக்குறோம். எல்லா ரூபாயுமே முதல்ல வாங்கிட்டாங்க. வாட்டருக்கு தனியாக வாங்கிட்டாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லி 120 கோடி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுத்துருக்கோம். ஸோ எதுவுமே எங்களுக்கு சரியாகவே பண்ணலை. அதுதான் எங்களோட வருத்தம். அதில் இது வந்து பேரிடி. இப்போ எங்களுக்கு பண்ணியிருக்கு வந்து பேரிடி. 2014 அவங்க வந்து இதை கற்றுட்டு அந்த 90 சென்ட்டை ஒதுக்கிட்டு இந்த 3 ஏக்கர் எங்களுக்கு மால் கட்ட வச்சதில் 1 ஏக்கர் சேர்த்தி கூட அவங்க கட்டியிருக்கலாம். ஓகே திரு ஹென்றி, இந்த அறநிலையத்துறையினுடைய இடத்தை இப்படி இந்த வகை மாற்றம் சில மேக்சிமம் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணுனா அரசு துறைகள் ரீதியாக செஞ்சுருக்கிறாங்க, 1-2 செஞ்சுருக்காங்க. அது எனக்கே கூட தெரியும்னு வச்சுக்கோங்களேன் சிலதெல்லாம். ஆனால் இப்படி இந்த மாதிரி ஒரு தனியார் நிறுவனம் இப்படி வந்து தவறுதலாக கட்டிட்டாங்க இப்படிங்கிற காரணத்தை வைத்து இப்படி ஒரு வகை மாற்றம் பண்ண முடியுமா? பரிமாற்றம் பண்ணிக்க முடியுமா? முன்னுதாரணம் ஏதாவது இருக்கான்னு? எந்த மடத்துடைய சொத்தையும் அரசு வந்து இந்து சமய அறநிலைத்துறை கையகப்படுத்தக்கூடாது. சரி, மடத்தினுடைய மடாதிபதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது மடம், அது தனி. முதல்ல இந்த உயிலை பார்க்கும்போது அது ஒருவேளை மடத்துக்கு சொந்தமானதாக இருந்தால், உயிலை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர்டு ஆர் அன்ரெஜிஸ்டர்டு. ஏன்னா உயிலை எழுதி வைக்கிறவர் இறுதி காலகட்டத்தில்
உயிர் போகக்கூடிய நிலைமையில எழுதி வைக்கிறது. அது போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் பதிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 சாட்சிகள் இருந்தால் போதும், சொத்தினுடைய விவரங்கள் இருந்தால் போதும், அவர் எழுதிடலாம். இன்னும் அது எதுவுமே தெரியலன்னா கொரட்டூர் கிராமத்தில் என் பேரில் இருக்கிற 95 சென்ட்டுன்னு எழுதினார்னா கூட போதும். நினைவு லாஸ்ட் மினிட்ல போய் அதெல்லாம் சர்வே நம்பரு இதெல்லாம் தேடிக்கிட்டுலாம் இருக்க முடியாது சார். ஸோ அந்த உயிரில் வந்து வேற யாராவது அப்ஜெக்ஷன் சொல்லி இவர் கையெழுத்து போடலை, நீங்களே ஃபேக்காக ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னு கோர்ட்டுக்கு போய் சேலஞ்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த வில் வந்து கொஸ்டின் மார்க்கு. ஸோ அதனால் அந்த உயிரில் வந்து மடத்துக்கு நீங்கள் அன்னதானம் போடணும்னு தான் எழுதி வச்சிருக்காரு. அவர் அண்ணன் தெளிவாக சொன்னார், பால் அண்ணன். ஒரு நாள் ஒன்று இருக்குது, வேலை ஒன்று இருக்குன்னா 3 வேலை ஒரு நாள் ஒரு ஆளுக்கு சாப்பாடு 3 பேருக்கு போடணுன்றது தான் பொருள். ஸோ அப்போ அது கண்டிஷன் இல்லைனாவே ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்ஜாய்மெண்ட்டுக்கு பண்ணலனாவே வந்துடுது. டெய்லி 100 பேருக்கு கூட போட்டுருவாங்க. நீங்கள் அது போட்டுருவாங்க, பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால சார் இது இந்து சமய அறநிலையத்தை போய் அதில் இன்வால்வ் ஆகி அந்த ப்ராப்பர்ட்டியை கையகப்படுத்துறது வந்து சட்டத்துக்கு புறம்பானது. மடத்தினுடைய சொத்து கையகம் படுத்தல சார். அவங்க என்ன சார் இன்னும் கையகப்படுத்தவே இல்லைன்னு இப்போ அவங்க சொல்லும் போது அப்படிதான் HRNCன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அவங்க கையகப்படுத்தினாங்களா படுத்தலையாங்கிறது வந்து அங்கே கள நிலவரம் என்னன்றது அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம அவங்க பேசின கருத்தின் அடிப்படைகளில் நம்ம சொல்கிறோம். ஒருவேளை அவங்க கையகப்படுத்தினால் அது தவறு. கையகப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் இதை பொறுத்த வரைக்கும் இது மடத்துக்கு கூட ரைட் இல்லை. மடத்துக்கு சாப்பாடு போடணும், அவ்வளோதான். மடத்துக்கு சாப்பாடு போடலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டிஷன் அவர் ஒபே பண்ணலைன்னா இவருக்கு தான் அது என்னன்றதை அவர் ஃபர்தர் கண்டிஷன் அதில் போடலைன்னு சொல்லி வில்லில் ப்ராப்பராக சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு உயிர் எழுதி வச்சிருக்கிறாரோ அந்த கிளைமெண்ட்டுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பராக ரைட் ராயலாக ரைட் வரும். ஸோ அப்போ நீங்கள் அந்த நபருக்கோ இல்லை அந்த மடத்துக்கோ அதை கிளைம் கேட்டு வந்தாலும் இவர் சொல்கிற அந்த 3 ஏக்கர் அந்த பில்டருக்கு பக்கத்திலே இருக்குன்றாரு. அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போக வேண்டியதானே, வெகுமக்களுடைய பிரச்சனை. இப்போ அவர் சொல்லும் பொழுது நீங்கள் ஒருவேளை இந்து சமய அறநிலையத்துறை சொத்தை இந்த மாதிரி ஆட்கள் வாங்கிட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, வாங்குபவர்களுடைய காமன் பப்ளிக் நம்மலாம் வாங்கிட்டோம்னா இன்க்ளூடிங் மீ ஆல்சோ, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது வாங்குறவங்க நீங்கள் அண்ணா வேற இருந்தீங்க, அது நீங்கள் தான் பொறுப்புன்றுவாங்க. கரெக்ட். வக்போர்டு சொத்து சேம் கண்டிஷன், பஞ்சமி நிலம் சேம் கண்டிஷன். அதே மாதிரி எனி கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை நம்ம தெரியாமல் வாங்கிட்டோம்னா இது வந்து சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் வந்து பர்ச்சேஸருடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்றான். இது கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுடைய எனி ப்ராப்பர்ட்டி, டிபார்ட்மெண்ட்டோட எனி ப்ராப்பர்ட்டி, இதுக்கெல்லாம் இதுதான் அவங்க சொல்லக்கூடிய பதில். ஆனால் இது தனியார் நிறுவனம். இப்போ நம்ம ஆவணங்களின் அடிப்படையிலையும் எல்லாரும் பேசுகிறதின் அடிப்படையிலையும் அவங்க முழுக்க பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கிறாங்கன்றது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே மனிதாபிமான அடிப்படையில் அவர் சார் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாக செக்ரட்டரியான்னு தெரியல, அவர் சொல்கிறபடி அவர் அந்த ரேஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் பேஸ்மெண்ட் ரேஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் இஷ்யூ ஆச்சு இல்லைங்களா, அந்த இடத்துல அவர் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அகைன் இந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு புக்கிங் பண்ணி அந்த ப்ராஜெக்டை அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி இப்போ அந்த ஒரு பிளாக்ல மேபி அந்த ஒரு 95 சென்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 18 ஏக்கர் ஒரு 5% ப்ராஜெக்டுக்காக மீதி 95% காமன் பப்ளிக்கும் பாதிக்கப்படுறது தான் இங்கே வலிவேதனை. அதனால் இதை முழுக்க தார்மீக அடிப்படையில் அவர் பில்டர், இவங்க காமன் பப்ளிக் வந்து 1 கோடி ரூபாய் அவர் சார் சொல்கிற பட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 100 கோடி ரூபா வரைக்கும் நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 2026 பேரும் சேர்ந்து அதில் சுவரேஜ் வாட்டருக்கு கொடுத்தோங்கிறாரு, மெட்ரோ வாட்டருக்கு கொடுத்தோங்கிறாரு, இபி டெபாசிட் கொடுத்தோங்கிறாரு, கார்பஸ் ஃபண்டுக்கு கொடுத்தோங்கிறாரு, ஒரு பெரிய பட்டியலே சொல்கிறாரு. 78% ஓப்பன் ஸ்பேஸையும் நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டோங்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு இது எவ்ரி ஒரு காமன் பப்ளிக்கோட ஹார்ட்லி ஏர்னிங் மணி. ஏன்னா ஒரு ரத்தத்தை வேர்வியா செஞ்சு இரவை பகலாக்கி உழைத்து சம்பாதிச்ச பணம் இது ஹார்ட்லி ஏர்னிங் மணி. அதுக்கு மிகப்பெரிய வேல்யூ இருக்கும். ஆனால் இந்த அர்பன் ரைஸ் அப்படிங்கிற பில்டருக்கு இந்த 95 சென்ட்டுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இல்லை. ஏன்னா நியர்பை ஒரு 3 ஏக்கர்ஸ் வச்சிருக்கிறாரு. கட்டாயம் அவர் தார்மீகமாக இதை பொறுப்பேற்று அவர் தவறு பண்ணிட்டாரு பண்ணலை அப்படின்னு குற்றப்படுத்த நான் விரும்பலை. பட் அவரை நம்பி கஸ்டமர்ஸ் வந்து மேஜராக வாங்கியிருக்காங்க, அவர் மேலே நம்பிக்கை வச்சு வாங்கியிருக்கிறாங்க. இவர் சார் சொல்கிறாரு எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே வசிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க ஆதாயம் அடைகிறாங்க, வேறு ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்துட்றாருன்றாங்க. ஸோ அதனால் ஆதாயம் அடைந்தவர்களை தவிர மீதி உள்ளவர்களும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த பாதிப்புக்கு அந்த அர்பன் ரைஸ் கட்டுனர் அவர்கள் பொறுப்பேற்று கொண்டு இந்த பிரச்சனையை தார்மீகமாக ஷார்ட் அவுட் பண்ணணும். ஒன்று லீகலாக இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இதை ப்ராப்பராக அதை பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வரணும் ஒன்று, இல்லையா ரெவென்யூ சைடில் ப்ராப்பராக இதை கிளியர் பண்ணி ஃபர்தராக இதை கண்டினியூஸாக இது தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கணும். இப்போ டெம்பரரி சொல்யூஷனை முடிச்சுட்டு அப்புறம் ஃபியூச்சரில் பிரச்சனை வர மாதிரி நடந்துக்கக்கூடாது. இது பெர்மனன்ட் சொல்யூஷனை ஒரு நிரந்தரமான ஒரு பிரச்சனைக்கு இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு அவர் நடவடிக்கை எடுக்கணும். இல்லையா எக்ஸ்சேஞ்ச் டீடு இவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை எக்ஸ்சேஞ்ச் டீடியாவது போட்டு தொலைச்சி
பண்ணி ஆகணும். அதுக்கு ஏதாவது கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி, ஏன்னா அவங்க வலிமை மிக்கவர்கள். புரியுது. இவங்களுக்கு தினந்தோறும் வேலை பார்க்கணும், காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்தா தான் இவங்களுக்கு வருமானம். அதனால இவங்க அது பின்னாடி ஓடிட்டு இருக்க முடியாது. வித்து அந்த கட்டுனர் பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தி தரணுன்றதான் இதை தார்மீகமாக நான் சொல்கிறேன் கருத்து சார். சார் இது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது சார் ஜனங்க ரொம்ப பேனிக் ஆயிடுறாங்கன்னு. எக்ஸாக்ட். இந்த இது ஒரு அலைன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங் அந்த பில்டிங்ன்ட்டு கிடையாது. இதனால பெரிய பெரிய அளவில் வீடு கட்டி விற்கக்கூடிய பல பில்டர்ஸும் இதனால அஃபெக்ட் ஆகுறாங்க. சரிங்களா? இப்போ இதுல ரெஸ்பான்சிபிலிட்டியா நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அசோசியேஷன் எல்லாம் ஏதாவது வழி இல்ல? கண்டிப்பா சார். இந்த மௌலிவாக்கம் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அதை நாங்க மார்க்கெட் மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு 10 years கிட்ட ஆச்சு அந்த மௌலிவாக்கவுடைய ஒரு ப்ராஜெக்ட்னால. புரியுது. இப்போ இது பாத்தீங்கன்னா இப்போ இந்த 2 days ஒரு பெரிய பர்னிங் இஷ்யூவா போயிட்டு இருக்கு. இப்போ அவர் பாலு சார் சொன்ன மாதிரி இது 1919 மாணிக்க ரெட்டி தான் ஒரிஜினல் ஓனர். இதுக்கு மாணிக்க ரெட்டி பேச்சுலர். ஸோ அவருடைய பிரதர் கோவிந்த ரெட்டிக்கு தான் இவர் டாக்குமெண்ட் வில்லு எழுதி கொடுக்குறாரு. அந்த வில்லில் தான் அந்த கண்டிஷன் அவர் சொல்றாரு ஆக்சுவலா. ஸோ அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி நம்ம எல்லாம் டீட்டெயிலாக பேசிட்டோம். இது என்னன்னா அந்த பில்டர் அவருக்கு எப்போ இது நாலேஜுக்கு இது வந்ததோ அந்த டைம்லேயே இதை அவர் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் 95 cents ஓஎஸ்ஆர் மாதிரி ஸ்ட்ரக்சர் சூப்பர் அப்படியே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டோட்டலாக அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அதை ஒரு ஓஎஸ்ஆராக கூட அவர் வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இவங்க எல்லாம் சேவ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்திருக்காது. அதே மாதிரி நம்ம அவர் பண்ண அந்த தப்பு கண்டிப்பாக நம்ம இதை ஹைலைட் பண்ணி தான் ஆகணும். அவருக்கு எந்த ஆர்கிடெக்ட் யார் இருந்தாங்களோ அவங்க இதை கைட் பண்ணி, சார் இந்த இஷ்யூ இந்த பர்டிகுலர் சர்வே நம்பரில் இந்த ஏரியாவில் இருக்கு, நம்ம இந்த ஏரியாவை ரிசர்வ் பண்ணிடுவோம் ஓஎஸ்ஆரா. லேட்டரான் ஈவன் கவர்மெண்ட்டுக்கு ஓஎஸ்ஆரா கொடுத்தா கூட இப்போ அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் இப்போ சார் சொன்ன மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி நம்ம வாங்குற கஸ்டமருக்கு என்ன சொல்ல வர்றோம்னா, லீகல் எக்ஸ்பென்ஸ்னு பில்டருக்கு நீங்கள் கொடுக்கறதோட வெளியில் ஒன்றுக்கு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குங்க. ப்ராப்பர்ட்டியை பார்த்து வாங்க. இன்னைக்கு இவ்வளோ அதிகாரிகள் பார்த்து, இவ்வளோ 12 டிபார்ட்மெண்ட் பார்த்து, என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ் வரைக்கும் வாங்கி தான் இந்த இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. கேட்டீங்கல்ல, நேத்து தான் சண்டை போட்டு டாக்குமெண்டே வாங்கி இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பா செகண்ட் ஒப்பீனியன் எல்லா இடத்துலையும் எடுங்க. ஸோ இன்னும் அவேர்னஸா சொல்லணும்னா விளம்பரத்தை மட்டும் நம்பாதீங்க. சார் இப்போ சட்டப்பூர்வமா இவர் சார் சொன்னதுபடி இந்த பிரச்சனைக்கு இந்த அசோசியேஷன் கோர்ட்டுக்கு போய் தீர்வு காணணுமா, இல்ல அந்த சம்பந்தப்பட்ட பில்டர் நினைச்சாவே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருமா? 100% அந்த பில்டர் நினைச்சாவே சால்வ் பண்ணணும். 100%. இல்லன்னா முடியாது. கண்டிப்பா. இல்லன்னா இவங்க ரொம்ப நாள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் கோர்ட்டுக்கு போயிட்டு, அவரை பார்ட்டியா சேர்த்து, இல்லையா? ஆமா சார். அவர் நினைச்சாதான் எக்ஸாக்ட் பில்டர் நினைச்சா இமிடியேட்டா ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். பில்டர் இவங்களுக்கு சேல் பண்ணியிருக்காரு இல்லைங்களா, சேல் பண்ணும் போதே அவர் டிக்ளேர் பண்ணியிருப்பார் கண்டிஷன், இந்த சொத்துக்களை தானாதி வினிமய விக்கிரயங்களுக்கு உரித்தாய் யோக்கியமாய் புத்திர பௌத்திர பாரம்பரியமாய் ஆண்டெடுத்துக் கொள்ள வேண்டியது. இதில் ஏதாவது வில்லங்கமோ பிரச்சனையோ பிற்காலத்தில் ஏற்பட்டால் நானே முன்னின்று என் சொந்த செலவில் சொந்த பொறுப்பில் தீர்த்து கொடுக்குறேன்ட்டு பில்டர் இவங்களுக்கு டிக்ளேர் பண்ணியிருப்பாரு. பில்டருக்கு வித்தவரும் அவருக்கு டிக்ளேர் பண்ணி இது இந்த கிளாஸ் எல்லா சேல் டீட்லயும் இருக்கும் சார். அதனால அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் கொஞ்சம் வலிமையாக தான் இருப்பார், பெரிய டெவலப்பரு, பணம் உள்ளவர், 2000 கோடி கூட போட்டு அவர் சரி பண்ணி கொடுக்க முடியும். அவர் தான் இதுக்கு பொறுப்பு இருக்கணும்ன்றதான் எங்களுடைய வேண்டுகோள்னு கூட சொல்லலாம். சார் நான் நிகழ்ச்சி முடிக்க போறேன், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதாவது எங்களுக்கு என்னன்னா சார், இப்போ 2018 இதே மாதிரி கவர்மெண்ட் ரொம்ப இந்த இஷ்யூவை மானிட்டர் பண்றாங்க. இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா 2-3 மினிஸ்டர்ஸ் வராங்க, 2-3 பேர் வருவாங்கல்ல சார். ரெவென்யூ வராங்க, சிஎம்டிஏ வராங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் 4 மினிஸ்டர் வருவாரு, இபி மினிஸ்டர் எல்லாருமே வராங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 மினிஸ்டர் வந்துடுறாங்க. அதனால ஏதாவது நீங்க கேட்க விரும்புறீங்கனாலும் சொல்ல விரும்பினாலும் சொல்லலாம் சார். இல்ல சார், எங்களுக்கு என்னன்னா இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நிப்பாட்டி இருக்கிறது 2018 நிப்பாட்டினாங்க, 3 மாசத்துல ரிலீஸ் ஆயிடுச்சு ஸ்டே வாங்கி. இப்போவும் கண்டிப்பாக பில்டர் மூவ் பண்ணி வாங்கி கொடுத்தோம் நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த பில்டர் வாங்கினா கூட, ரெஜிஸ்ட்ரேஷனை மாற்றினா கூட, அன்லஸ் இந்த 590, 591 கேஸு கிளியர் ஆகலைன்னா எங்கள் ப்ராப்பர்ட்டி வேல்யூ உயராது. என்னைக்குனாலும் எங்களுக்கு தலைக்கு மேலே தொங்குற கத்தி தான். ஓகே. அதனால் பில்டருக்கு நாங்கள் வைக்கிற ரெக்வஸ்ட்டு, அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், முதல்வருக்கு கூட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இதை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லேண்டை எங்கள் பில்டரை கொஞ்சம் வலியுறுத்தி, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, நிறைய லேண்ட் வச்சுருக்காங்க, மனிதாபிமான அடிப்படையில் எங்களுக்கு இதை பண்ணி நிவாரணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் 2000 குடும்பமும் என்றைக்கும் நன்றி உணர்ச்சியோடு இருப்போம். எங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்திருக்கு, என்னென்னா இது டெம்பிள் லேண்டு நம்ம வாங்கிட்டோமேன்னு. அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். இப்போ நாங்கள் ஆக்டிவாக இருக்கும்போதே எங்களால் போராட முடியும். எங்கள் பிள்ளைங்களாம் கண்டிப்பாக இது போராடாது, எங்களுக்கு தெரியும். அதனால் இது
எல்லா அமைச்சர் பெருமக்களும் அரசு அதிகாரிகளும் எங்களுக்கு வந்து உதவி பண்ணி இந்த மாதிரி ஏமாத்துற பில்டர்கள் மேலே எஃப்ஐஆரும் போட்டு இன்னும் எங்களை மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது, எங்களுக்கும் ஒரு நிவாரணம் கிடைக்கணும்னு எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நிறைய ஐடியாக்கள் கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டப்போ. வேணாம் சார், ஏன்னா திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு டெம்பிள் அப்படின்லாம் யாரும் டிக்ளேர் சார் ரொம்ப நன்றி சார். இண்டிவிஜுவலுக்கான சொத்து தான், அதனால நீங்க குற்ற உணர்வுலாம் உங்களுக்கு வேண்டாம் சார். ரொம்ப நன்றி சார். நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக ரொம்ப நன்றி சார் உங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்குமே. நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.